ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பேலன்ஸ் அக்வாஸ்கேப்பிங் ஒர்க் பார்ப்போம். கான்ட்ரா சாயில் ஃபில் பண்ணுறது, ராக்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி ஓவரால் இன்றைக்கி சீட்ஸ் ஷோ பண்ணுற அளவு பார்த்துருவோம். சரிங்களா? என்னோட நீங்களும் சேர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியான ராக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்ம ஃபில்டர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த இது நான் பே பண்ணலான்னு இருக்கேன். இந்த இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. லைக் கிலோ வெயிட் இருக்கும் இந்த இது. ஸோ கீழே இருக்கிற கிளாஸ் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது மேலே இது எப்படியும் சாயில் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா இதுக்கு கீழேயும் கொஞ்சம் சாயில் போடுறது பெட்டர்னு ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் சாயிலை போட்டுட்டு இதை மேலே பேஸ் பண்ணேன், ஏன்னா இதுவும் வீக்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சாயில் பேஸ் பண்ணிட்டு இதை மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த இதை வச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. லாவா ராக்ஸ் அந்தளவு ஹெவியாக இருக்காது, ஆனால் இந்த ராக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டர் வைக்கணும். நான் இப்போ வந்து அந்த பிளேட் அடியிலெல்லாம் ஃபுல்லாக இது போட்டுட்டு அது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி செஞ்சுட்டேன். இதுக்கு மேலே நான் அந்த ராக்ஸை அது மேலே ப்ளேஸ் பண்ணுவேன். இது அவங்கவுங்க வியூ, எனக்கு ஒரு ஃபீல் அந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குதுன்னு, பாட்டம் கிளாஸ். அப்போ உங்கள் கிளாஸ் ரொம்ப திக்காக இருக்குது, ஃபைபர் அப்படி தேவைப்படாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி மேட்ஸ் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலி த ஸ்கேப்பிங் இஸ் டன். I think you people like the scaping. தெரியல, என்னோட வியூ மைட் பி நான் வந்து சில டைம் மாற்றுவேன். அவங்களுக்கு நீங்கள் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையு. நிறைய ரிசர்ச் செஞ்சுட்டு ஸோ அப்படி இருக்கும். சாண்ட் வேணும்னு டாப்அப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸ்கேப்பிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஃபாயில் வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, வேறு பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டில் வாங்குங்க. ஏதாவது கெமிக்கல் இருந்ததுன்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ கோலின் பாட்டில் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டில் வாங்கி ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். கொஞ்சம் வெட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா ஆன பிறகு நாளைக்கு சீட்ஸ் ஷோ பண்ணணும். நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கே உடனே ஜெர்மினேட் ஆகாது, ஒரு 3-4 days ஆகும். ஆனால் உடனே உங்களுக்கு ஸ்மால் ஜெர்மினேஷன் ஆக தொடங்கும். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன்.